செய்திகளை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் தொடர்பான அண்மை நிலவரங்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் தற்போது வலுவிழந்திருப்பதாகவும் வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அண்மை செய்திகளில் பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகள்ல நிலவி வந்த டிட்வா புயல் நேற்றே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில இன்று நண்பகல் மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னை காரைக்காலிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல கடலூரிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது இன்று நண்பகல்ல மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது நகர்ந்து வருகிறது. வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை படிப்படியாக குறைந்தாலும் காற்றுடைய வேகமும் கடல் சீற்றமும் இன்று மாலை வரை நீடிக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த புயல் வலுவிழந்து நேற்றைய தினமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில இன்று நண்பகல் மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வலுவிழந்தாலும் காற்றுடைய வேகமும் கடல் சீற்றமும் காணப்படும். மழை வடகடலோடு முற்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல லேசான முதல் மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.